Hi guys, welcome to Quick Run. I'm man of my words. ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் இன்ஸ்டலேஷன் அண்ட் பைத்தானில் இருக்க ஒரு சில சின்ன விஷயத்தை வந்து பார்த்துருவோம் கைஸ். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு பார்த்துருவோம். ஸோ எப்பயுமே நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜில் மட்டும்தான் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஸோ அந்த வெப்சைட் லிங்க் என்னென்னு கேட்டிங்கன்னா python.org நீங்கள் போட்டாலே போதும், வெப்சைட் லிங்க் போயிடலாம். ஸோ இதில் போய்ட்டு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இங்கே டவுன்லோட் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கள் விண்டோஸ்க்கு வந்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ என்ன இருக்கோ அது டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ நான் சேவ் ஃபைல் கொடுத்துட்டேன். ஸோ அங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் எனக்கு இல்லை அப்படி எனக்கு வந்து ஓல்டு வெர்ஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ டவுன்லோட்ஸ்க்கு போய்ட்டு விண்டோஸை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அங்கே உங்களுக்கு இப்படி வரும். ஸோ நீங்கள் வந்து பைத்தானுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இதே கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு பைத்தானில் இருக்க ஓல்டு வெர்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் Python 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு வெர்ஷன்ஸ் ஃபுல்லாக லிஸ்ட் அவுட்டில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எப்பயுமே எதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எது வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாலர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து மேக் ஓஎஸ்க்கு ஆக்சுவலாக. ஸோ விண்டோஸ்க்கு எங்கே இருக்குன்னு பார்த்தா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ விண்டோஸ்க்கு இங்கே இருக்குது. ஸோ விண்டோஸ்க்கு எம்எஸ்ஐ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா EXE ஃபைலாக இருக்கும், இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜிப் ஃபைல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இங்கே ஆக்சுவலாக டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இதை பற்றி பைத்தனை பற்றி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ பைத்தன் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அண்ட் இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் எல்லாமே மோஸ்ட்லி பண்ண முடியும். இருந்தாலும் மெயினான இது முக்கியமாக எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் பைத்தான்னா சில பேர் ஸ்னேக்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக இது ஸ்னேக்னு டெரிவ் பண்ண நேம் கிடையாது. ஸோ இதோட கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸோட ஃபேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த சர்க்கஸ் நேம் தான் பார்த்தீங்கன்னா பைத்தான் முடியும். ஸோ அதனால் இதுக்கு வந்து பைத்தானே ஒரு பேர் வச்சுட்டாரு கைஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 90ஸ்லேருந்தே இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து இப்போ புதுசாக வந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கிடையாது. பட் இப்போ ஒரு யூசர்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டி காரணமாக பார்த்தீங்கன்னா அது வந்து நிறையா பேர் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதாவது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது பைத்தானை ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அதனால் வந்து பைத்தான் கொஞ்சம் வேகமாகவே டெவலப் ஆகுது. அண்ட் நிறைய ப்ளகின்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வெப் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே இது மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பைத்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு அசுர வளர்ச்சி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எனக்கு இன்ஸ்டாலேஷன் விண்டோஸ் ஒன்று ஓப்பன் ஆகிடும். அண்ட் ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் எப்பயுமே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட் டு பாத் இதை நீங்கள் எப்பயுமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு தான் நீங்கள் இன்ஸ்டால் கொடுக்கணும். அந்த இன்ஸ்டால் கொடுக்குறதுக்கு முன்னாடி இது என்ன பாத்தில் போய் சேவ் ஆக போகுதுன்ற பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சி யூசர் அண்ட் உங்கள் நேம் இருக்கும். அடுத்த ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 38 அது 3.8 தான் அப்படி போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி 32 வெர்ஷன் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் தெரியாதுமா. நீங்கள் எப்படி 64 பிட் வெர்ஷன் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஓகே நெக்ஸ்ட் கூட இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த நெக்ஸ்ட் கொடுத்தாலே போதுங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இப்போ நான் அது பண்ணலை. அண்ட் எனக்கு பைத்தான் கரெக்டாக டவுன்லோட் பண்ணணும் 64 பிட் வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விண்டோஸ்க்கு போயிடுங்க. அண்ட் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3 ரிலீஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுக்கு போயிடுங்க. இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் இப்போ லிஸ்டோட்டில் இருக்குது. ஸோ இது கீழே வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ நீங்கள் விண்டோஸில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 இது வந்து ஜிப்போட இது எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் இன்ஸ்டாலர் இங்கே இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் 64 வெர்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இன்ஸ்டாலேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஓகே, இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் இருக்கும். எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் ஜஸ்ட் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டர் வந்துச்சுன்னா ஸோ இது வந்து இன்ட்ராக்டிவ் மோட்னு ஆக்சுவலாக சொல்லுவோம். ஸோ இப்போ இது இன்ட்ராக்டிவ் மோட் தான் இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது. லைக் நீங்கள் 6+7 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா 13 அப்படின்னு கரெக்டாக வரும். ஸோ இப்படி வந்துச்சுனாலே நீங்கள் இன்ட்ராக்டிவ் மோடில் தான் இருக்கீங்க. அண்ட் பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். மேபி சில பேர் வந்து சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் டு பாத் கொடுக்காமலே விட்டுருப்பீங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து ஆட் டு பாத் நான் கொடுத்தும் இந்த மாதிரி பைத்தான் நான் டைப் பண்ண கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் வந்து சொல்யூஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் சில பேருக்கு இங்கேயே இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணி டைப் சர்ச்சில் போய்ட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணாலே போதும் கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து. ஸோ நீங்கள் அங்கேயே அக்சஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ எனக்கு வந்து ஆட் டு பாத் வந்து நான் பைத்தான் டைப் பண்ணேன் எனக்கு வந்து இந்த மாதிரி வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ உங்களோட ஃபைல் மேனேஜராக ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சி டிரைவ் போயிடுங்க. நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணது நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பாத்துக்குள்ளே போக போகிறோம் இப்போ நம்ம. ஸோ யூசரில் கிறிஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது இருக்கோ அதுக்கு போயிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து தேடி பார்த்தீங்கன்னா ஆப் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹிடன் ஃபோல்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஷோவில் போய்ட்டு ஹிடன் ஐட்டம்ஸ் அதாவது வியூவில் போய்ட்டு ஷோ ஹிடன் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் டேட்டா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்ட்டு லோக்கல்குள்ளே போகணும். லோக்கல்குள்ளே போயிட்டிங்கன்னா இதில் வந்து ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிடுங்க. ப்ரோக்ராம்ஸில் போனீங்கன்னா பைத்தான் இருக்கும். ஸோ பைத்தான் கூட தான் 38 அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணுங்கள். 3.8 வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் டைப் சர்ச்சில் போய்ட்டு ENV அப்படின்னு டைப் பண்ணாலே போதும் எடிட் சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்னு வந்துடும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ப்ரெஸ் பண்ணிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் போயிடுங்க. ஸோ இங்கே போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பாத் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நியூன்னு ஒன்று கொடுத்து இங்கே பாத் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீழே வேல்யூக்கு வந்து அந்த பாத் வேரியபிள் அதாவது பாத் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஓகே கொடுக்கணும். ஸோ இல்லை என்கிட்ட இந்த பாத் அப்படின்ற வேரியபிள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பாத் வேரியபிள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போயிடுங்க. எடிட்டில் போய்ட்டு நியூன்னு ஒன்று கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க கைஸ். ஸோ நான் ஆல்ரெடி எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி இங்கே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ அதை எடுத்துடுறேன் கைஸ். நீங்கள் ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்தாலே போதும் கைஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அகைன் கமாண்ட் ப்ரோ ஓப்பன் பண்ணி நீங்கள் பைத்தான் டைப் பண்ணி பாருங்கள். இந்த வாட்டி உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும் கைஸ். ஸோ இப்போ தான் இதான் என்விரான்மெண்ட் வேரியபிள். அதாவது முக்கியமாக நான் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து முடிச்சிருக்கோம் நம்ம ஃபுல்லாகவே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 மோட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோட் சொல்லுவாங்க, இன்னொரு ஸ்கிரிப்டிங் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோட் ஆக்சுவலாக பைத்தான். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோட். பைத்தானே வந்து ஆக்சுவலாக அவங்களோட இன்டர்பிரேட்டர் வந்துடுறாங்க, ஐடிஎல்னு சொல்லுவாங்க, ட்ரேடட் டெவலப்மெண்ட் டூல்கிட். ஸோ அதில் போய்க்கலாம் நீங்கள். இது ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலாக, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்து கமெண்ட் ப்ரோக்ராம் பண்ணிக்கும். இது வந்து பைத்தான் அவங்களோட சைட்லேருந்தே கொடுத்த ஒரு இன்டர்பிரேட்டர், அதாவது டெவலப்மெண்ட் ஏரியான்னு சொல்லலாம். லைக் பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி ரெண்டுமே ஒரே இதுதான் கைஸ். ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து 3+4 இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஏதாவது பிரிண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஹாய் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஹாய் கீழே வரும். ஸோ இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இதில் வந்து ஸ்கிரிப்டிங் மோட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபைலுக்குள்ளே போகணும் அண்ட் நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதில் போய்ட்டு சேம் கமெண்ட் அட்ரஸ் பிரிண்ட் ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் சேவ் பண்ணணும். ஸோ அகைன் ஃபைலுக்குள்ளே போங்க அண்ட் ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்துருங்க கைஸ். ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நேம் கேட்போம். நான் ஜஸ்ட் te.py அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு ரன்னுக்கு போயிடுங்க அண்ட் ரன் மாடியூல் கொடுத்தீங்கன்னா போதும், ரன் ஆகி இங்கே ஹாய்னு வந்துடுங்க கைஸ். ஸோ இதில் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைல் போயிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுக்கணும், இல்லை சேவ் ஆஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சாரி கைஸ், ஜஸ்ட் Ctrl+S கொடுத்தாலே போதும், சேவ் ஆகிடும் கைஸ். ஸோ ரன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ரன்னுக்கு போயிட்டு ரன் மாடியூல் அப்படின்னு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் Ctrl+F5 ப்ரெஸ் பண்ணாலே போதும், ரன் ஆகிடும் கைஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ். Ctrl+S ஃபார் சேவ், Ctrl+F5 ஃபார் ரன் கைஸ். ஸோ இதுதான் ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஐடியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தோதான் கைஸ். நான் தான் டாஸ்க் வேலையை வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. இது வந்து இன்ட்ராக்டிவ் மோட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ராக்டிவ் மோட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட லாஜிக்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இனிமேல் வர ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு 365 டேஸ் நான் ஒரு வருஷம் ஒரு பிளான் போட்டிருக்கேன். லைக் 365 டேஸ் 365 கான்செப்ட்ஸ் இன் பைத்தான் நான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு நல்ல வீடியோ போடாமல் விட்டுட்டேன்னா அடுத்து வந்து 2 கான்செப்டாக போஸ்ட் பண்ணுறேன், 3 கான்செப்டாக கூட போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். அன்றைக்கி இன்றைக்கி மெயினாக என்ன பார்த்துக்கணும், ஜஸ்ட் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள் எப்படி ஆட் பண்ணுறது மட்டும் தான் பார்த்துருக்கோம். And thanks for watching the video guys. I love you guys.